அப்படி குழந்தை வடிவத்துல ஆமாங்க அப்படி சப்பிட்டு இருக்கும்போது அதுல எச்சு உமிழ் நீர் சுரக்கும். எச்சி உமிழ் நீர் சுரக்கும். ஆமா, அந்த எச்சி நீர் உமிழ் நீர் சுரக்குதல்ல, அந்த எச்சு உமிழ் நீர் என் வயிற்று பசிக்கு ஆகாரமாக மாதவா. அப்படியே ஆகட்டும் கடவுள். அதனாலதான் இப்போ இப்ப கூட எங்க தங்கச்சி விட்டு பையன் கூட நான் சோத்த காட்டிட்டு கால எடுத்து வாயில விடுறான்பா. எடுத்து பிடிச்சனா குறபடி மட்டும் போகுது காலமா. இந்த மூலாயுதருள்ள ஆண் குழந்தையா பிறந்தது அத்தனையும் நான் சொல்ற மாதிரிதான் அந்த அவதாரத்துல அப்படி இருக்கும். இப்படித்தான் உன்னாட்டுமே தான் மண்ணை தின்னு கொண்டு போய் 1 லட்சம் ரூபாய் செலவு வச்சிருச்சு இருப்பாங்க. இப்படி மாதவா முதல் யுகத்திலே நான் ஆளிலை மேல் அவதரித்து பிறந்த நாள். சரி, எனக்கு மாயவன் விதையில்லாத பிறந்த நாள் விஷ்ணு என்று பெயர். சரி, ஆளிலை மேல் பிறந்த நாள் எனக்கு ஆதிநாராயணன் என்று பெயர். சரிங்க. அப்படி இருந்த போதும் இரண்டாவது திரைராகத்திலே யுகத்திலே நான் எங்கே பிறந்தேன்? எங்கே பிறந்தீங்க மாதவா? கடவுளே, நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? யாருக்கு மகனாக பிறந்தாய்? அகாயோகி நகரமானு நகரமானு இரண்டாவது திரைராகத்திலே யுகத்திலே நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? யாருக்கு மகனாக அவதரித்தாய்? அயோத்தி மாமரி ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலையம்மாளுக்கு நான் ஸ்ரீ ராமனாக பிறந்தேன். ஸ்ரீ ராமனாக அவதரித்திருக்கிறார். சரி, இரண்டாவது பிறப்பு. இரண்டாவது. ஆமா, அப்படி ஸ்ரீ ராமனாக பிறந்து சரி இலகாபுரி வட்டத்தை ஆளக்கூடிய 10 திறம் 20 கடமடைத்த ராமநேஸ்வரனையும் ராமநாதி கூட்டத்தையும் என் கையில இருக்கக்கூடிய ராமபாரத்தினால் ராமநேஸ்வரன் படித்தேன். அப்படி சேனாதி சேனையில் அத்தனையுமே கொன்று பிடித்தேன். சரிங்க. இரண்டாவது திரைராகத்துல ஸ்ரீ ராமனாக பிறந்தேன். இருந்தபோதும் மூன்றாவது யுகம் துபாவரி யுகம். இந்த துபாவரி யுகத்திலே நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? யாருக்கு மகனாக பிறந்தீர்? என்னை பெற்ற தாயார் யாரு? என் தந்தையார் யாரு? யாருங்க? அங்கே பெற்றெடுத்த தாயாரி மன்னனே
தாயே கடவுளே ஆண்டவனே இந்த துபாரகை யுகத்திலே யுகத்திலே நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? யாருக்கு மகனாக பிறந்தாய்? என்ன வரபதராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய வசுதேவனுக்கும் வசுதேவர் மன்னருக்கும் தேவகி அம்மாளுக்கு தேவகி அம்மனுக்கும் நான் 8ஆம் போர். ஓ 8ஆம் போர். 8வது ஜனனம். நான் ஒரு ஆண் குழந்தையா பிறந்தேன். ஆண் குழந்தையாக பிறந்து நண்பா போய் 8ஆம் வாரா பிறந்திருந்தாலும் நான் மாலை சுத்தி பிறந்தேன். ஓம் சாமி கடவுளே மாலை சுத்தி பிறந்தா 8ஆம் போர் 8 வச்சோடு குட்டி சேரு. ஆமா மாலை சுத்தி மாமனுக்கு ஆகாது. ஆமா மாலை சுத்தி பிறந்தா தாய் மகனுக்கு ஆகாது. நல்லது இருக்குது இதுல கெட்டது இருக்குது. ஆமா தீமை. ஆமா நீ குடிக்கிறதா? நண்பா அப்படி 8ஆம் வாரா நான் கண்ணனா பிறந்திருந்தாலும் எதற்கு கூப்பிடுறாங்க. அண்ணா வாங்க இது பேக் இருக்கு. ஏப்பா தாய் மாமனாகிய கஞ்சன் கமசரை கொன்று முடிப்பதற்காக நான் 8ஆம் போர் தேவகி வீட்டுல நான் கண்ணனாக அவதரித்து பிறந்தேன். அவதரித்திருக்கிறான். ஆமா அவதரித்து அப்படி பிறந்திருந்தாலும் மற்ற விஷயத்தை பின்னா தீ குடிச்சிருச்சு. அது உனக்கு குளூர் எடுத்துக்கிட்டு சாடுங்குது. சரி சரி போய் அடி